அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை அவர்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடியதாக பல வாய்ப்புகள் இப்போ அவங்களுக்கு கிடைக்க போகுது. நீண்ட காலமாக வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் திட்டமிட்ட பணிகளை எல்லாம் சரியான நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு துலாம் ராசிக்காரர்கள் என்றால் துலாம் உங்களுடைய ராசி என்றால் இந்த கருத்துக்களை பற்றி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை 3 முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கா? நிறைய குழப்பத்தில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களா? அதிகமான கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்ததாக என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியில் கொடுத்திருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வேலை செய்தாலும் அதில் முழு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். இது நிதிநிலையை வலுப்படுத்துதான் இருக்கும். சந்தையில் உங்களுடைய நட்பெயர் உயரும். மேலும் உங்களுடைய போட்டியாளர்களை பின்னுக்கு தள்ளி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. வேலை செய்கிறவங்களுக்கு கூடுதலான வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும். நீங்கள் ஒருவரிடம் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை இனி வரக்கூடிய வாரத்தில் திருப்பி செலுத்த முடியும். வாரத்தினுடைய பிற்பகுதியில் மூதாதையர் சொத்து தொடர்பான தகராறு செல்வாக்கு மிக்க நபருடைய உதவியோடு தீர்க்கப்படலாம். நீதிமன்றம் தொடர்பான வழக்குகளில் எதிரிகள் தாங்களாகவே உங்களுக்கு தீர்வுக்கு முன்வரக்கூடியதாக இருக்க போகுது. வாரத்தினுடைய இறுதியில் குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறக்கூடியதாக இருக்குங்க. இது வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரர்கள் காதல் உறவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த காதல் ஆழமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 9. இதே போல் மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. நீங்கள் எதுக்கும் பெரிதாக கவலைப்பட வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த விஷயங்களை காட்டிலும் இனிமே வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகவே இருக்குது அப்படின்னு நம்புங்க. அதே போல் நீங்கள் இனிமேல் வெற்றி நடை போகக்கூடியவங்களாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. சரி, மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன், கேது, புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நினைத்த வேலைகள் நடந்தேறும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். விரைய செவ்வாயால் உங்களுக்கு செலவு கூடும். சிலர் புதிய இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. துலாம் ராசிக்காரங்க இப்போது பத்ரகாளியை வழிபட நினைத்தது நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 5ஆம் இட ராகு நெருக்கடிகளை உண்டாக்கினாலும் பாக்கிய குரு உங்களுடைய நிலையை உயர்த்துவார். செல்வாக்கு அதிகரிப்பார். உதவி என வருவோருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையை உண்டாக்குவார். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 2, 3 பாக்கிய குருவனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதோடு லாபஸ்தானத்தில் சூரியன், கேது சஞ்சாரம் செய்கிறதால வாழ்க்கையில் புதிய பாதை தெரியறதுக்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகம். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படக்கூடியதாகவும் பொருளாதார வசதிக்கு குறைவு இப்போதைக்கு உங்களுக்கு இருக்காது. நீங்கள் நினைத்து வாங்கக்கூடியதாக தான் இருக்கும். புதிய முயற்சிகள் எதிர்பார்த்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். உடல் நலம் சீராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நாளாகவே நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பாக இனி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்டிருந்த கசப்பு உணர்வுகள் நீங்கி சுமூக உறவு ஏற்படும். சகோதரர்களோடு அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. வாகனத்தில் செல்லும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப நல்லது. புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் சில சலுகைகள் கிடைக்கக்கூடியதாகவும் அமையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. தொடர்ந்து முயற்சி செய்துட்ருப்பீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டி இருக்கும். புதிய முயற்சிகள் எதுவும் இப்போ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் அமைய போகுது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை இப்போது வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் நன்மையான காலகட்டமாக அமையும் அப்படின்னும், இதனால் நல்ல ஒரு பலன் பெறதுக்கான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வர்றதுக்கான நேரமாக இந்த நேரம் அமையலாம். எதையுமே அனுசரித்து போகிறது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கலாம். எதிர்பாராத பண தேவை உங்களுக்கு உண்டாகலாம். எந்த விஷயத்தையும் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம். அதிகமான கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் டென்ஷன், வீண் அலைச்சல் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். வீண் பகை உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். பண வரத்து எதிர்பார்த்ததை விட குறையக்கூடும். எதை பேசுவதாக இருந்தாலும் பேச்சில் நிதானம் தேவை. பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியும். கலைத்துறையினருக்கு சொத்துக்களை அடைவதில் தடைகள் ஏற்படலாம். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். தேவையான வசதிகள் கிடைக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல பின்னடைவு ஏற்படலாம். அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. திடீர் டென்ஷன் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும்போது வாழ்க்கையில் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும். வாழ்க்கை வளம் முன்னேறும். தெய்வ அனுகூலத்தோடு காரியங்களை சாதித்து கொள்வீங்க. சகோதர சகோதரிகளிடம் நெருக்கம் அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான காலகட்டமாக அமையலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் இந்த வாரம் ஓட்டுநர்கள், இயந்திரங்கள் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க மிக மிக நல்ல காலகட்டமாக இவர்களுக்கு அமையுது. உங்களுடைய திறமையான நிர்வாகம் சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக அமையும். பணி நிரந்தரமாகறதுக்கான வாய்ப்பு கூட அமையலாம். மேல் அதிகாரிகள் உங்கள் மற்றும் உங்களோட பணிபுரியவங்களோட வீணான வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரியம்மனை வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு வழிபாடு செய்கிறதோ, அது மட்டும் இல்லாமல் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது சகல விதமான நன்மைகளையும் கொடுக்கும். தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு சின்ன விஷயங்கள் கூட மன நிறைவு தரும்படியாக நடக்கும். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ஒரு நிமிஷம் யோசித்து தான் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப பெறுறதுக்கு ஒரு சிரமமான காலகட்டமாக மாறலாம். அதனால் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. அதே போல் நீங்கள் யாருக்கிட்டையாட கடன் பெற்றிருக்கீங்க அப்படின்னாலும் அதை உடனே அடைக்கிறது தான் நல்லது. அந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு மேலும் மேலும் பெரிதாகக்கூடியதாக நாட்கள் அமையலாம். அதனால் பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. யாருக்காவது கையெழுத்து போட்டு தரீங்க அப்படின்னு சொன்னாலும் 1-2 முறை யோசித்து செய்வது நல்லது. கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த கூட்டு தொழிலில் நண்பர்களுடைய தரம் பார்த்து நீங்கள் கூட்டு தொழில் மேற்கொள்வது தான் மிகவும் நல்லது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார்கிட்டையாவது பேசுகிறீங்க அப்படின்னா கூட சண்டை, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான எந்த பிரச்சனைக்கும் போகாமல் இருக்கணும். 1-2 முறை யோசித்து பேசுகிறது தான் நல்லது. எடுத்தங்கவிழ்த்தன்னு பேசாமல் அந்த பேசுகிறது கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமையலாம். இப்படி ஒவ்வொன்றுமே கவனமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.